திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கன கல்லுநெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ கஷ்ட நிவாரணி அஷ்டகம். இதில் 4 பாடல்களை பாடிட்டோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி, அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் பார்த்து பயனடையணும்னு இது சிறு தொண்டு. இறைவனுடைய நாமாவை சொல்லவும் நினைக்கவும் இது ஒரு தொண்டாக அமையட்டும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அனைவரும் வழி விடுத்து நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். காமாட்சி தேவியை வேண்டி வணங்கி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அவளுடைய பாதத்தில் சொல்லி அழுதா நம்மளுடைய குறைகள்லாம் களையும். இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு. இப்போ வாங்க நம்ம மீதம் 4 பாடல்களை பாடுவோம். அற்புத வடிவே ஆனந்த நிலையே அகிலாண்டேஸ்வரியே பொற்பதம் நற்பதம் பற்றினே நின் பதம் பித்தனின் பாதியலே கற்பக தருவே காத்திடும் உருவே கற்பக காஞ்சனையே ஜய ஜய ஈஸ்வரி ஜய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி வருவாய் வருவாய் வான் புகழ் நாயகி வறுமையை போக்கிடவே தருவாய் தருவாய் வருவாய் தருவாய் திரு சீர்மிகு வழியினிலே திருவாய் மலர்வாய் ஒருவாய் உணவும் தினமும் கிடைத்திடவே ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி மலைமகள் கலைமகள் மாதவன் அலைமகள் வடிவுடை துர்க்கையலே இலை மறை காயாய் இருந்திடும் நோய்களை இனி இல்லையாக்கிடுவாய் இலை மறை காயாய் இருந்திடும் நோய்களை இனி இல்லை ஆக்கிடுவாய் நிலையாய் உனை நான் நினைத்தே வழங்கிடும் நிலையினை தந்திடுவாய் ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி ஜெய ஜெய வாரணி கஷ்ட நிவாரணி ஜெய ஜெய நாரணியே ஜெய ஜெய மாலினி ஜெகம் புகழ் சீலினி ஜெய ஜெய சூலினியே ஜெய ஜெய மங்களம் ஜெய ஜெய மங்களம் ஜெய ஜெய பகவதியே ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. ஸ்ரீ கஷ்ட நிவாரண அஷ்டகம் சம்பூர்ணம். எவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் பார்த்தீங்களா?
இதில் நம்ம வேறு எதனா நம்ம யோசித்து நம்முடைய கஷ்டத்தை சொல்லணும்னு இருக்குதா? அற்புத வடிவே, ஆனந்த நிலையே, அகிலாண்டீஸ்வரியே, அந்த அற்புத வடிவமானவளை, ஆனந்த நிலையமானவளை, அந்த அகிலாண்டேஸ்வரிய பொற்பதம் நற்பதம் பற்றினேன். அந்த பொன்னான பாதத்தை நான் பற்றினேன். நின் பதம் பித்தனின் பாதியலே, அந்த சிவபெருமானின் பாதி உண்மைதானே. கற்பக தருவே, அந்த கற்பக மரமே நீதாம்மா. அம்மா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவ. காத்திடும் உருவே, கற்பக காஞ்சனையே, ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. எனக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்க வேண்டிய, வெற்றியை கொடுக்கக்கூடியவ இந்த காமாட்சி அப்படின்ட்டு. வருவாய் வருவாய் வான்புகழ் நாயகி, என்னுடைய வறுமையை போக்கிடவே. தருவாய் தருவாய் வருவாய் தருவாய் சீர்மிகு வழியினிலே. திருவாய் மலர்வாய் ஒருவாய் உணவும் தினமும் கிடைத்திடுவே. அம்மா என்னுடைய வறுமையை போக்கி தினந்தோறும் அன்று தினம் அளந்தபடி என்றைக்கும் நடக்கணும். அம்மா இன்னைக்கு இந்த வேலை இல்லைன்னு நான் நிற்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் கையேந்து கூடாது. திருவாய் மலர்வாய் ஒருவாய் உணவும் தினமும் கிடைத்திடவே அன்னபூர்ணேஸ்வரி மாதா. ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. மலைமகள் கலைமகள், இவங்க 2 பேரும் இருக்க. மாதவன் அலைமகள், வடி உடை துர்க்கையிலே முப்பெரும் தேவியும் அடங்கியவ அந்த துர்க்கை. அந்த வடி உடை துர்க்கையிலே இலைமறை காயாய் இருந்திடும் நோய்களை, வெளியில் சொல்ல முடிஞ்ச நோய், நமக்கு தெரியாமல் உள்ள மறைமுகமாக இருக்கிற நோய், இதையெல்லாம் இனி இல்லை ஆக்கிடுவாய். அம்மா தாயே, உன் பேரை சொல்லி நாங்கள் வணங்கி வழிபாடு பண்ணால் இலைமறை காயாய் இருந்திடும் நோய்களை இனி இல்லை ஆக்கிடுவாய். நிலையாய் உன்னை நான் நினைத்தே வழங்கிடும் நிலையினை தந்திடுவாய். உன்னை மனமாற நினச்சி வழிபடணும், அதுக்கான மனசு எனக்கு கொடுமா. ஏன்னா இன்றைக்கி வந்து கும்பிடுவேன், நாளைக்கு கும்பிடாமல் போயிடுவேன். உன்னை நிலையாய் உன்னை நான் நினைத்தே வழிபடும் நிலையினை தந்திடுவாய் அப்படின்ட்டு அழகாக வேண்டுறாங்க. ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. ஜெய ஜெய வாரணி, கஷ்ட நிவாரணி, ஜெய ஜெய நாரணியே, என் கஷ்டங்கள்லாம் நிவாரணமாகணும். ஜெய ஜெய மாலினி, ஜெகம் புகழ் சீலினி, ஜெய ஜெய சூலினியே, ஜெய ஜெய மங்களம், ஜெய ஜெய மங்களம், ஜெய ஜெய பகவதியே, ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள். இதை பாடினா எப்படியாக அந்த மனமும் இறங்கும். இதில் நாம் இதை விட்டுட்டோன்றதே கிடையாது. ஆத்தாளுடைய அருளை பெறத்துக்கான அருமையான பாடல்கள். இதை ராவுகால பூஜையில் நாங்கள் இந்த பாடல்களை எல்லாம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு உக்காந்து 1.5 மணி நேரத்தை அப்படியே 3 மணிக்கு போனோம்னா 4:30 5:30 ஆகிடும். ஆரத்தி ஆகிறதுக்கு 5:30 ஆகிடும். நாங்கள் எல்லாம் பாடி முடித்தாதான் ஐயர் ஆரத்தி பண்ணுவார். அற்புத வடிவே, ஆனந்த நிலையே, அகிலாண்டேஸ்வரியே, பொற்பதம் நற்பதம் பற்றின நின் பதம் பித்தனின் பாதியலே, கற்பக தருவே, காத்திடும் உருவே, கற்பக காஞ்சனையே, ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. வருவாய் வருவாய் வான்புகழ் நாயகி, வறுமையை போக்கிடவே. தருவாய் தருவாய் வருவாய் தருவாய் சீர்மிகு வழியினிலே. திருவாய் மலர்வாய் ஒருவாய் உணவும் தினமும் கிடைத்திடவே. ஜெய ஜெய ஈஸ்வரி, ஜெய ஜெகதீஸ்வரி, ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. மலைமகள் கலைமகள் மாதவன் அலைமகள், வடிவுடை துர்க்கையலே, இலைமறை காயாயிருந்திடும் நோய்களை இனி இல்லை ஆக்கிடுவாய். நிலையாய் உன்னை நான் நினைத்தே வழங்கிடும் நிலையினை தந்திடுவாய்.
ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி ஜெய ஜெய வாரணி கஷ்ட நிவாரணி ஜெய ஜெய நாரணியே ஜெய ஜெய மாலினி ஜகம் புகழ் சீலினி ஜெய ஜெய சூலினியே ஜெய ஜெய மங்களம் ஜெய ஜெய மங்களம் ஜெய ஜெய பகவதியே ஜெய ஜெய ஈஸ்வரி ஜெய ஜெகதீஸ்வரி ஜெயம் தரும் தேவினி காமாட்சி. இந்த பாடலை யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது. இது நாங்கள் எங்களுடைய துர்க்கை மன்றத்தில் இந்த புக்குங்கெல்லாம் போட்டு வழி வழியாக பாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் இப்போ ஆகிப்போச்சு 39 ஆண்டு காலமாக இந்த பாடல்கள் எல்லாம் பாடி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் துர்க்கையை. இப்படி தான் நாங்கள் பாடிக்கிட்டு இருப்போம், வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த குறையும் எங்கள் ஆத்தா எங்களுக்கு கொடுக்கறதில்ல. கொடுக்கணும்னு நினச்சா கூட தடுத்துடுவான், அதை வேறு பக்கமாக உருட்டி விட்டுருவான். அந்த மாதிரி இதையெல்லாம் பாடுங்க, பாடி அந்த ஆத்தாளுடைய கருணையை பெறுங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு தீங்கில்லையே. இதில் நாங்கள் முருக வழிபாடும் அப்போ பண்ணுவோம். சிவபெருமானுக்கும் ஒரு பாட்டை பாடுவோம். அந்த ராகு கால பூஜையில் அம்மனுக்கு எல்லாத்தையும் பாடிட்டு லிங்காஷ்டகம் பாடுவோம். பாடி முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கும் ஒரு பாட்டு பாடி பூஜை பண்ணுவோம். அந்த மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் செய்துக்கிட்டு வர்ற இந்த ராகு கால பூஜை ஒரு வாரம் கூட தவற மாட்டேன். அப்படி போய் பூஜை பண்ணுவேன். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாரகே சாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த கஷ்ட நிவாரணம் இதோடு முடிஞ்சது. நாளையிலேருந்து வேறு பாடலை பாடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. ஏகம்பத்துறை என் தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளை போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணா மலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயம்.